ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ். இப்போ நினச்சாலும் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதை செய்கிறதுக்காக ஒரு பேனை சுடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த கொத்தமல்லி பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். பருப்பு லேசாக செவந்து வந்ததும் இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு 5 பல் பூண்டு, பெருசாக இருந்ததுன்னா 3 இல்லை 4 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சின்னதாக இருந்ததுன்னா 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதோடய அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு டைம் கொடுத்து நல்லா வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா பருப்பு எல்லாமே ஓரளவு நல்லா வறுப்பட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம். இதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதில் ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா நிழல்ல ஃபேன் கீழே நல்லா காய வச்சுட்டு எடுத்துக்கோங்க. ஈரத்தோடு போட்டு வறுத்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. கீரை எல்லாமே நல்லா வெந்து வரணும். 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா டைம் கொடுத்து வறுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா ட்ரையான முருங்கைக்கீரையில் கூட செய்யலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் காரத்துக்காக 1லேருந்து 2 பச்சை மிளகாய், 3/4 கப் அளவுக்கு தேங்காய், கூடவே நம்ம வறுத்த பருப்பு, முருங்கைக்கீரை எல்லாமே போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சிக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கட்டி அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம். 1/4 கப்லேருந்து அரை கப் வரைக்கும் தான் தண்ணி தேவைப்படும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதை தாளித்து எடுக்கிறதுக்காக இன்னொரு பேனை சுடு பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை கொஞ்சம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்ததும் இதை எடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்ச சட்னியில் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்ல ஹெல்த்தியாக சூப்பரான ஒரு சட்னி ரெசிபியாக இருக்கும். நீங்கள் இதை எப்போ வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தினி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் கூட கண்டிப்பாக இது ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.